பாத்தியா அந்த ஆளை இலையும் தழையை நம்மள சாப்பிட சொல்லிட்டு சிறப்பு மாத்திரி அவர் சாப்பிடுவாராம். எதிர்க்குங்கன்னு எந்த வச்சு வாங்கிடுவாயா? ஒரு வேறு பேர் கூட தெரியாம அவன் வைத்தியம் பண்றானா? ஆனா அந்த ஆளுக்கு உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதியா? அந்த ஆளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவனை பாரு, இலையை தூக்கும் போது இப்படி ஒதுருது. உனக்கும் ஒதுருது? அது மாதிரி ஒதுரி காரணம்ப்பா. அதே மாதிரி இருக்கு. எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்குது. யோ, உனக்கு அந்த ஆளுக்கும் வேணா சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா சில பேரு விற்கிற பொருளுக்கும் அவங்களுக்குமே சம்மந்தம் இல்லாம வித்துனுக்குறாங்கயா. சம்மந்தம் இல்லாம? ஆமா, இந்த கொடுமையை பாரு. ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்க ஷைனி குயின் ஷாமினி. இன்னைக்கும் உங்களுக்காக வழக்கம் போல ஒரு சூப்பரான டிப்போட வந்திருக்கேன். அது என்ன தெரியுமா? என்ன மாதிரி கொரியன் கிளாஸ் மாதிரி ஸ்கின் டோன் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நான் சொல்ற டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்ன தெரியுமா? 1/4 கிலோ கடலை பருப்பு, 1/2 கிலோ கோல மாவு, அதுக்கப்புறமா முக்கியமான இன்கிரிடியன்ட் இந்த காஞ்ச மிளகாய் இருக்கு பாருங்க, அதுதான் மெயினான இன்கிரிடியன்ட். அதை மட்டும் நல்லா போட்டு மொட்டை மாடியில காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்து பொடியாக்கி அதை மிக்சிலயோ கிரைண்டர்லயோ போட்டு அரைச்சு அதுக்கப்புறமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் பாடியில எல்லாம் அப்ளை பண்ணிட்டு தூங்கி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா யோ பாத்தியா, அவன் தூங்கி எழுந்து பார்த்தா பாடியே கிடப்பான். இந்த மூஞ்சிலாம் பேசியல பத்தி பேசலாமாயா? என்னயா இது? கோலமாவே மிளகாத்தூளையும் ஆச்சு மூஞ்சில தொடனா எப்படியா நல்லா இருக்கும்? அதானே பேரு நம்ம சாமினி. மூஞ்ச காமினின்னா அப்படியே பயந்துருவாங்க. அதை பார்த்து இந்த தடுவுங்க அதை தடுவுங்க. இது மூஞ்சே சரியில்லை, இது மற்ற மூஞ்சிகளுக்கு பேசி எப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்குது. ஊர்ல இருக்கிற பாதி பேர் இதான் ஏன் பண்ணுகிறாங்க. இதெல்லாம் உண்மை தானா இல்லை சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அச்சு விட்றாங்களா? யோ, இது கூட பரவாயில்ல. ஒருத்தவன் வாயில் வந்தது எப்படிலாம் அச்சு விட்றான்னு பாரு. அங்க பாரு. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி படம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த படம் உங்களுக்கு ஒரு தலைகீழான திருப்பத்தை கொடுக்கும் மக்களே. உண்மையாலுமே சொல்றேங்க, இந்த படம் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா மை காட் அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த படத்துல நிறைய த்ரில்லிங்கான சீன்ஸ்கள் மற்றும் ஃபைட் சீன்ஸ், அது மட்டும் இல்லாம பிரமிக்க வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. மறக்காம இந்த படத்தை பாருங்க நண்பர்களே. இப்படியே பேசி போறியா மாட்டு? வா மச்சான், எப்படி இருக்க? இப்படியே பேசியிருந்தா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். சும்மாடா, இந்த மாதிரிலாம் பேசினா தான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அதனாலதான். ஆமா, என்ன படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருந்த? இப்போ ஒன்று வந்துச்சு, ஆப்பா கடன்னு, அந்த படத்துக்கு தான். டேய், அது படம் ரிலீஸே ஆகலடா, வெறும் டீசர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. படம் ரிலீஸ் ஆகலையா? நண்பர்களே பாத்தீங்களா, டீசரே படம் மாதிரி இருக்குது. அப்போ படம் எப்படி இருக்கும்? மறக்காம பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. திருந்த மாட்டல்ல? உன்னை நினைச்சு நீ வருந்த மாட்டல்ல? ஏய், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாதாண்டா அவங்க போய் பார்ப்பாங்க. அப்பதாண்டா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இன்னும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் நம்பிட்டு போய் பாக்குறானுங்க பாரு. அதுல நானும் ஒருத்தன். சொன்னிய கரும்புர்னு ஒரு படம், நான் போய் பார்த்தேன்டா அந்த படத்தை. 300 ரூபா கொடுத்து. படமாடா அந்த படமா? பார்க்கும்போது அவ்வளவு பயமா இருக்குமே. டேடா, அவார்டா கொடுக்குறாங்க இப்படி நடிக்கிறேன். இதே மாதிரி தான்டா ரீல்ஸ்ல நடிச்சு போட்டேன். நல்லா இருக்கும் போடா. சவுண்ட் எடுத்தா அந்த படம் சீரியல் மாதிரி இருக்குடா. எங்க அம்மா காரி துப்பி அமிச்சாங்கடா என்ன வீட்டுக்கு. ஏய், இங்க நான் சொல்றதுதான். ஏன்னா இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் சாமுவேல் ஈஸ்வரவேல். இது அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ இவ்வளவு வாய்ஸ் பேசுறியாடா? அவர் வீட்டாண்டே போய் பேசலாம் அந்த வாய்ஸ்லாம். மச்சான் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, நாங்களாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நாங்க என்ன சொல்றோமோ அந்த படத்தை நீங்க பார்த்தாகணும். ஏன்னா மக்களுக்குலாம் இப்போ வந்து ஒவ்வொரு படமும் எப்படி இருக்கு ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சு பார்க்கறதுக்கு டைம் இல்லை. அதனால கிளிக் பண்ணோன்னு நாங்கள் வந்து என்ன சொல்கிறோமோ அது கண்டிப்பாக அவங்க போய் பார்ப்பாங்க. அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ எங்களுக்கு வர வேண்டியது வரும். இதெல்லாம் நான் என்ன சொல்லிக்கணும்? உன்னை ஃபாலோ பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொன்ன பாரு, என் தலையெழுத்து. சரி, அதோடு இப்போ ஒரு படம் வந்திருக்கு, பங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வேணா பாரு, நல்லா இருக்கும். இப்போ ஆக போறா நீ பங்கம். சரி, என்னையா இது? ரிவ்யூ பார்த்து கூட ரிவ்யூ கொடுக்கலாம்யா. ரிலீஸ் ஆகாத படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துனுங்கிறான். இவன் மட்டும் இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லியிருக்கிற பாதி பேர் இதான் பண்ணுகிறானுங்க. படமே பார்க்கறது இல்லை, ஆனால் படம் ஆஹா ஓஹோ இப்படி அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்போ அவனுக்கு சொல்லி நம்ம படமே பார்க்கக்கூடாது, நம்மளா பார்த்துக்கணும். இது மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்கலான்னு போனா அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான் தெரியுமா? என்ன பண்ணுறான் பாரு நீ. வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்கள், ஆதித்யா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆம்பளையா இருந்தா இந்த படத்தை பாடுறான். டக்குன்னு பிள்ளைங்களாம் வந்து
படத்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இதில் டைட்டில் பேரே நீ ஒரு ஆம்பளையா இருந்தா வந்து படத்தை பாடுற அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஹீரோ ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கு. ஹீரோ பூந்து விளையாடிக்கணும்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஹீரோவுக்கு அந்த பழக்கமும் உண்டு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பட்டையை கலைக்கிறாரியா, அதுவும் பின்னணி இசை வேற லெவலில் இருக்கு. அந்த இசை பார்த்தீங்கன்னா ஹீரோ வரும்போது இந்த மாதிரி போட்டு பட்டையை கலக்கிருக்காரு. அதுவும் சவுண்ட் எஃபெக்ட்லாம் டும் டும் ஐயோ இந்த மாதிரிலாம் சவுண்ட் எஃபெக்ட் போட்டு பட்டையை கலக்கிறார் பாருங்களேன். அதாவது இன்னொரு விஷயம் சொல்லி ஆகும், இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் ஏன் வராங்கன்னு ஒன்றும் புரியல. முக்கியமா இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த சந்திரமுகியில் ஒரு பாம்பு ஒன்று வரும். அந்த பாம்பு இதுக்கு வருது இதுக்கு போகுது, ஆடியன்ஸுக்கும் புரியாது அவங்களுக்கும் புரியாது. அந்த மாதிரி தான் இந்த படத்துல நிறைய பாம்புகள் இருக்கிறது. அந்த பாம்புல டைரக்டரும் ஒருத்தர், இதுல டான்ஸ் மாஸ்டர், அவரை பத்தி சொல்ல ஆகணும், சொல்லிட்டே போனாங்க. அருமையா இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ போனா இந்த பக்கம் ஹீரோயின் போயிருக்கு, நடுவில் ஃப்ரேம் காலியா இருக்கு. இவர் மட்டும் டான்ஸ் மாஸ்டர் உள்ள வந்து ஒரு குத்தாட்டம் ஒன்று ஆடுறாரு பாருங்க, அருமையா இருக்கு. அப்புறம் இந்த படத்துல ஃபேன்ஸுங்கெல்லாம் இந்த படம் பார்த்துட்டு குதிப்பாங்க நினைச்சேன். கண்டிப்பா குதிச்சாங்க, மொட்டை மாடியிலேருந்து குதிச்சாங்க. இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா, நீங்க வாழ்க்கையில சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கீங்களா, கண்டிப்பா இந்த ஒரு முறை பாருங்க. இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா வெளியே வரும்போது மன உளைச்சல தான் வருவீங்க. ஏன்னா அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காரு. நன்றி, வணக்கம்.